ஹாய் வெல்கம் பேக் டு கைவினை கரவேல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிசைன் பண்ணுற ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி saree எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. saree என்னென்னா ஒரு டார்க் ஷேட் வித் லைட் ஷேடு. ஸோ saree வந்துட்டு இது தாங்க. ஸோ இது வந்துட்டு பார்டர் வந்து பெரிய பார்டர், லைட் க்ரீன் கலரில் ஷேடு. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி மார்க் பண்ணி எடுத்தாச்சு ஸ்லீவுக்கும் பேக் டிசைனுக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது இப்போ பார்க்கலாங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சரி த்ரெட்டில் 3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ 3 லைன் ஆல்ரெடி இங்கே கரெக்டான மார்க்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டில் கோல்டன் கலர் ஜரியில் 3 டைம்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுத்துருக்க நான் ஆரி நீடில் பார்த்துட்டிங்கன்னா நம்பர் 14. ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஒரு பேக் செயின் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அது ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ மார்க் பண்ணி கொடுத்த அளவுலேயே சிங்கிள் ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் சரியில். ஸோ உங்களுக்கு நான் இதே மாதிரி 3 லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்கிறத காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா 3 லைன்ஸ் வந்துட்டு கோல்டன் ஜரியில் செயின் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 லைன் வந்து சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். சாரியோட கலரே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ஷேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த கவரில். உங்களுக்கு இந்த நூல் கண்டு தீர்ந்துச்சு அப்படின்னா இந்த ஷேட் நம்பர் சொன்னாவே உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த கலர் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக இந்த இது இருக்குது இல்லைங்களா, இந்த கவரை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா ரோல் பண்ணி, ஸோ இங்கே இருக்குது இல்லைங்களா, அந்த ரவுண்டு உள்ளுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது தீரும் போது இந்த ஷேட் நம்பர் வந்து இதில் எடுத்து பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இது மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு ஐடியா. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் 1 லைன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். செயின் ஸ்டிச்சு இப்போ 1 லைன் சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் கொடுக்குறதுன்னு பார்த்துக்கலாம். நான் 2 ஸ்டாண்ட்ஸ் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக 1 லைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் பீடும் கோல்டன் செயினும் வைக்கலான்ட்டு இருக்கேன், ஸ்டோன் செயினும். ஸோ இது வச்சு முடித்ததுக்கப்புறம் நான் அதில் என்ன பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா த்ரெட்டு வந்து கட் ஆகிடும். ஜரி மாதிரி இருக்காது சில்க் த்ரெட்டு. சரி, உங்களுக்கு ஒரு லைன் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்கிறத காட்டுறேன். ஸோ 3 லைன் வந்து ஜரியில் கொடுத்ததுக்கப்புறம் 1 லைன் வந்து சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீட் வந்து 1 லைன் கொடுத்துருக்கேன். இப்போ கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் வந்து 1 லைன் கொடுத்துட்டு வரேன். ஸோ எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ இது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு லைன் வந்துட்டு திருப்பியும் சுகர் பீட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக் மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் ஒவ்வொரு ஸ்டோனுக்குமே கொடுத்துட்றது. ஏன் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டோனுக்குமே ஸ்டிச் பண்ணிடுறது. 2 ஸ்டோனுக்கும் ஒரு இது ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் போட்டுக்கலாம். நான் ஒவ்வொரு ஸ்டோனுக்குமே போட்டுருவேன். இதை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் நைட் டைம் ஆனனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
1 லைன் வந்துட்டு கோல்டன் செயின் வச்சதுக்கப்புறம் கோல்டன் சுகர் பீடு 1 லைனும் நம்பர் 4 பீடும் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கோதுமை பீடில் ஒரு சைடு மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி பீட் வாங்கி அது கூட ஒரு சுகர் பீடை வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் லுக் இது தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா கோல்டன் கலர் ரவுண்ட் குந்தன் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் 2 சென்டிமீட்டர் ஸ்பேஸ் விட்டு. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை சுற்றியும் 1 லைன் வந்துட்டு கோல்டன் கலர் சுகர் பீடும் அதுக்கப்புறம் சாரீ கலர் க்ரீன் கலரை வந்துட்டு ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ முடித்ததுக்கப்புறம் இதுதான் பேக் டிசைன். இதுதான் ஓவரால் லுக். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.